ஹாய் உறவுகளே, யம்மியான கிறிஸ்பியான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவை நல்லா கலக்கி அதில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக தோசை ஊற்றிக்கணும். சிம்பிள் தான். அது எண்ணெய் முன்னாடியே ஊற்றினோன்னா பிஞ்சு பிஞ்சு வந்துடும். ஃபஸ்ட்டு எண்ணெய் இல்லாத அளவுக்கு பேனை நல்லா தொடச்சிட்டு ஊற்றினா நல்ல ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இம்பார்ட்டன்ட், பேன் நல்லா சூடாக இருக்கணும். சூடாகிறதுக்கு முன்னாடி ஊற்றினாலும் தோசை எடுக்க வராது. இது விம் ஜெல் பாட்டிலில் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆயில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். கோல்ட் வின்னர் அதை போட்டு நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறணும். க்ளோஸ் பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். திருப்பி போட தேவையில்ல. ஹோட்டலில் இருக்க மாதிரி இருக்கும். பார்த்திங்களா, நல்ல பொன்னிறமாக வந்திருக்குல்ல. வந்ததுக்கப்புறம் அழகாக எடுக்க வரும். அழகான சுவையான கிறிஸ்பியான தோசை ரெடி. பாய் பாய் உறவுகளே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.